2025ஆம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் வரப்பொழுது இதுக்கு மக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருந்துக்கணும். சூரிய கிரகணம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா இந்த வாட்டி வர்றது ராகுவோடைய நிழல் சூரியனை பிடிக்கக்கூடிய ஒரு காட்சி. சூரிய கிரகணங்கள் எங்க விழுதுன்னா ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அந்த சைட்ல இருக்க ஏரியால விழுறதுனால அங்க இருக்கக்கூடிய தமிழ் வாழ் மக்கள்கள் இருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா வீட்டுல எல்லா ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணுங்க. அதுலயும் கர்ப்பிணிகள் இருக்காங்கன்னா கம்பல்சரி அந்த சூரியனோட வெளிச்சம் அவங்க மேல படக்கூடாது. கிரகண நேரம் கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா மதியானம் 2:30 மணிலேருந்து மாலை 6:18 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இந்த காலகட்டங்கள் கர்ப்பிணிகள் ஃபர்ஸ்ட் அவங்க ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருளில் படுத்து தூங்குறது ரொம்ப பெஸ்ட். அந்த நேரத்துக்கு சாப்பிடக்கூடாது. கிரகணத்துல நிறைய மைனஸை பேசினாலும் பிளஸ் கிரகணத்துல நிறைய இருக்குங்க. வீட்டுல ரொம்ப டென்ஷனா இருக்காங்க, எல்லாருமே சண்டை கத்துறாங்க, சொல் பேச்சு கேட்கல அப்படின்னா அந்த கிரகண நேரத்துல தேங்காய் எண்ணெயை காய்ச்சி அதுல 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுட்டு மருதாணியை அரைச்சு போட்டுருவாங்க. சில நடங்கணும்னு ஆஃப் பண்ணி மூடி வச்சிருவாங்க. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சூரிய கிரகணம் குறித்த நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஜோதிட சிரோன்மணி ரேவதி ராஜேஷ் கண்ணா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். 2025ஆம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் வரப்பொழுது இதுக்கு மக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருந்துக்கணும், வழிபாடு பண்ணணும், என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும், இது குறித்த ஆன்மீக தகவல்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கோங்க மேம். யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். சூரிய கிரகணம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா இந்த வாட்டி வர்றது ராகுவோடைய நிழல் சூரியனை பிடிக்கக்கூடிய ஒரு காட்சி. ஸோ மார்ச் 29ஆம் தேதி 2025 இந்த மாதிரி சூரிய கிரகணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பாத்தீங்கன்னா முக்கியமான விதி என்னன்னா, இந்த சூரிய கிரகணத்துடைய நிழல் எந்த இடத்துல படுதோ அங்கதான் தோஷங்கள். அப்போ இந்த சூரிய கிரகணத்தோட நிழல் ஃபர்ஸ்ட் இந்தியால தெரியாது. இந்தியாவில் அதோட கதிர்வீச்சு விழலை. முதல்ல இந்தியாவுக்கு சூரிய கிரகணத்தோடு உண்டான தோஷங்கள் கிடையாது. நம்ம அதற்காக செய்ய வேண்டிய எந்த பரிகாரங்களும் தேவையில்லை. அப்போது சூரிய கிரகணங்கள் எங்கே விழுதுன்னா ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அந்த சைடில் இருக்க ஏரியாவில் விழுறதுனால அங்கே இருக்கக்கூடிய தமிழ் வாழ் மக்கள்கள் இருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வீட்டில் எல்லா ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணுங்க. அதுலேயும் கர்ப்பிணிகள் இருக்காங்கன்னா கம்பல்சரி அந்த சூரியனோட வெளிச்சம் அவங்க மேலே படக்கூடாது. பட்டா என்ன ஆகும், பிறக்கிற குழந்தைங்க ராகு கேது தோஷத்தோட பிறக்கும், கொடி சுத்தி பிறக்கும், பிறக்கும் போது பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் சூரிய கிரகணத்துடைய உண்டான விஷயங்கள். அப்போ இந்த சூரிய கிரகணம் அப்போ கதிர்வீச்சுகள் வீட்டுக்குள்ள வராம பார்த்துக்கிறது நல்லது. எல்லா இடங்கள்லயும் தர்பையோட விஷயம் என்னன்னாக்கா, ஒரு விஷயத்த அண்டவும் விடாது, பிடிக்கவும் விடாது. அங்கே நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது, ஸ்மூத்தாக நியூட்ரலாக பண்ணிடும். அதனால தான் தர்பை எல்லா இடங்கள்லையும் தர்பைகளை போட்டு வைக்கிறது. உணவுப் பொருட்கள், அரிசி ட்ரம் இருக்கா அதில் போட்டுருங்க, பருப்பு ட்ரம் இருக்கா அதில் போட்டுருங்க. ஏன்னா அது போடாத பட்சத்துக்கு அந்த தாக்கங்கள் அதில் இருக்கும்போது அதை சமைச்சு சாப்பிடும்போது அந்த சர்பத்தோட சீற்றங்கள் அதிகமாக இருக்கும், நோயை கொடுத்துரும், பிரச்சனைகளை கொடுத்துரும். ஸோ தர்ப்பப்புல் போடும்போது அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ கிரகண நேரம் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மதியானம் 2:30 மணிலேருந்து மாலை 6:18 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் கர்ப்பிணிகள் ஃபர்ஸ்ட் அவங்க ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருளில் படுத்து தூங்குறது ரொம்ப பெஸ்ட்டு. அந்த நேரத்துக்கு சாப்பிடக்கூடாது. அதாவது இந்தியாவில் தெரியாது அப்படின்றதுனால நம்ம இதுக்கு தேவையே இல்லை, நீங்கள் நார்மலாக இருக்கலாம் லைஃப் ஸ்டைலில். இதே ஆஸ்திரேலியா இந்த இது படுறக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தமிழ் வாழ் மக்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் தகவல் தெரியணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது சிறப்பு. அது முடிச்சதுக்கப்புறம் வீடெல்லாம் தொடச்சி கழுவுனதுக்கு அப்புறமா பூஜை அறை உங்கள் இடத்துல இருந்துச்சுன்னா விளக்கேற்றுங்க, கேண்டில் ஏற்றுங்க, நமாஸ் படிங்க, அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இயற்கையாக உங்களோட வாழ்க்கைகளை ஆரம்பித்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சூரிய கிரகணம் அப்படின்றது சூரியன் ராகு பிடிக்கிறதுனால கண்டிப்பாக யாருடைய ஜாதகத்துலலாம் பித்ரு தோஷம் இருக்குது, யாருடைய ஜாதகத்துலலாம் ராகு தசை நடக்குது, யாருடைய ஜாதகத்தில் ராகு அதிக காலசர்ப தோஷம், நாகதோஷம், லக்னத்தில் 7ஆம் இடத்துல 2-8 ராகு உட்கார்ந்துருக்கு, கலத்திர தோஷத்தை இந்த சர்ப்பம் கக்கக்கூடிய தோஷத்தால் பாதிக்கப்படுறவங்க இந்த கிரகண நேரத்தில் மெடிடேஷன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த மெடிடேஷன் மூலயமா அந்த சர்ப்பத்தை சாந்தி செய்யும் போது
மிகுந்த அற்புத ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் கிரகணத்தில் வந்து நிறைய மைனஸை பேசினாலும் ப்ளஸ்ஸு வந்து கிரகணத்தில் நிறையன்னு இருக்குங்க. வீட்டில் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, எல்லாருமே சண்டை கத்துறாங்க, சொல் பேச்சு கேட்கல அப்படின்னா அந்த கிரகண நேரத்தில் தேங்காய் எண்ணெயை காய்ச்சி அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுட்டு மருதாணியை அரைச்சி போட்டுருவாங்க. சில நடங்கணும்னு ஆஃப் பண்ணி மூடி வச்சுருவாங்க. அப்புறம் வடிகட்டி தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ டென்ஷனாக இருக்கட்டும், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கட்டும், எவ்வளோ அந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வீட்டு வேலைகளை பார்த்து தன்னை பற்றி கவனிச்சிக்க மாட்டாங்க. மைண்ட் ரீதியாக டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க, உடல் ரீதியாகவும் டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. அவங்களால வெளியிலையும் போக முடியாது, யாருக்கிட்டையும் மனம் விட்டும் பேச முடியாமல் இருப்பாங்க. இந்த எண்ணெய் வந்து அருமருந்து. இப்போ இந்த கிரகண நேரம் வந்துருச்சுன்னு பாருங்களேன், எல்லாருமே பூஜை காரியங்கள் செய்வாங்க, கிரகண நேரத்தில் தீபம் ஏற்றி வைப்பாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. கிரகணத்தை வந்து பயன்படுத்திக்கணும்னா நல்லா பயன்படுத்திக்கலாம். நம்ம இந்தியாவில் தெரியும் போது இதெல்லாம் செய்யும் போது சக்ஸஸ். ஏன்னா நார்மலாக ஓம் நமசிவாய, ஓம் கோவிந்தா, ஓம் அரோஹரா எது சொன்னாலும் சரி நம்ம ஒரு வாட்டி சொல்கிறோம். கிரகணம் பிடிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மந்திரம் 1 கோடி முறை சொன்னதுக்கு சமம். நிறைய விஷயங்களுக்கு அந்த கிரகண நேரத்தில் இந்தியாவில் தெரியும் போது போய் கடலை பாருங்கள், கடல் அலையே இருக்காது, அப்படி நிமித்தமாக இருக்கும். ஒரு நிமிஷம் சைலண்ட்டை எல்லாருமே அனுபவிக்கலாம். அதனால தான் மெடிடேஷன் எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ மக்களாகிய நமக்கு வந்து இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாததுனால எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னீங்க. ஆனால் தெய்வங்களுக்கு அப்படி இல்லைல்ல மேம். வழக்கமாக இந்தியாவில் ஒரு சூரிய கிரகணம் வரும்போது எல்லா கோவில் நடையும் சாத்தப்படும். அந்த மாதிரி இந்த சூரிய கிரகணம் அப்பவும் தமிழகத்தில் இந்தியாவில் கோவில் நடை சாத்தப்படுமா? கண்டிப்பாக சாத்தப்படுவாங்க. ஏன்னா இந்தியாவில் தெரியாததுனால நார்மலாக திறந்து வச்சுக்கலாம். ஆனால் உலகத்துக்கு அந்த சூரிய கிரகணம் பிடிக்கிறதுனால இறை ஆற்றல் இருக்கக்கூடிய, அதாவது கருங்கல்ல செய்யப்பட்ட சிலைகளுக்கு கண்டிப்பாக மூடுவாங்க. எல்லா கோவிலும் மூடிட்டு ஆச்சாரப்படி பூஜைகள் பண்ணி திறப்பாங்க. ஆனால் நம்ம செய்யணுமா, சாந்தி பரிகாரம் ஏதாவது செய்யணுமானா அதோட கதிர்வீச்சு இல்லை, தைரியமாக சந்தோஷமாக இருக்கலாம். கதிர்வீச்சு தெரியும் போது சில ராசிகள் சொல்லுவாங்க. ஏன்னா மீனத்துலேருந்து இந்த கிரகணம் பிடிக்கிறதுனால மீன ராசிக்காரங்களுக்கு மெயினாக சொல்லுவாங்க, கடக ராசிக்காரங்களுக்கு சொல்லுவாங்க, கன்னி ராசி, விருச்சக ராசி, கும்பராசிக்கு இதெல்லாம் சொல்லி பயம்புத்துவாங்க. கண்டிப்பாக இந்தியாவில் தெரியாதனால எந்த பாதிப்பும் கிடையாது. சூரிய கிரகணம் குறித்த நிறைய தகவல்களை எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.